சம் திங்ஸ் ஆர் பிரைசர் தென் மணி. காசை விட என்ன பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த கரண்ட் வேர்ல்ட்ல காசை விட முக்கியமான ஒரு 4 விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்றேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ஐசைட் ஓப்பன் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புது விஷன் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகலாம். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா வந்து ஒரு ஃப்ரீ சோர்ஸ், நம்ம வந்து எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்டுக்காரங்களுக்கு ஒரு 350 ரூபாய் பே பண்ணிட்டு 5G நெட் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீல்ஸ், ஸ்டோரிஸ், யூடியூப் வீடியோஸ், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா நம்மளோட டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிக்டிவ். நம்மளோட டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கன்சியூம் ஆகுது. ஸோ சோஷியல் மீடியா இஸ் நாட் ஃப்ரீ, இட் கன்சியூம்ஸ் அவர் டைம். மணியை வச்சு டைம் வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. மணியால டைமை வாங்க முடியாது. நம்பர் 2, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். நல்லா டேஸ்டா, கிறிஸ்பியா, எம்மியா இருக்கும். பட் இட் கண்டைன்ஸ் கேலரிஸ், ஃபேட்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத பொருள் நிறையவே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு, காசு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமான அமௌண்ட்டுக்கு நமக்கு தானே சூனியம் வச்சுக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. இது உங்களுக்கு இப்போ புரியாது. சப்போஸ் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உடம்பு சரியாமல் சஃபர் ஆகும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஓ நம்ம அதை அப்பயே பண்ணாமல் இருந்திருக்கலாம், அந்த ஐஸ்கிரீம் அப்பயே சாப்பிடாம இருந்தால் இப்போ நமக்கு சரி பிடிச்சிருக்காது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணாமல் ப்ரெசென்ட்டுக்கு நீங்கள் யோசிங்க. ஸோ நம்ம எவ்வளோ மணி வச்சிருந்தாலும் நம்மளோட ஹெல்த்தியான பாடியை திரும்ப கொண்டு வர முடியாது. நம்பர் 3, நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் ஃபோன். ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் நம்ம நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும். நானும் ஃபோன்லாம் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், எல்லாமே ஓகே. பட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஹேஸ் அ லிமிட். இப்போ சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம், நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, சடனாக உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணுறாரு, அதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறத விட்டுட்டு அந்த ரீல்ஸ்க்கு போய் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு, மியூட் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பாதியிலே ஒரு வேலையை விட்டுட்டீங்கன்னா அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது உங்களோட மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அகைன் வந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்க முடியாது. நம்பர் 4 அண்ட் த லாஸ்ட் ஒன், கம்ஃபர்ட் ஜோன்ஸ். இன்னைக்கு விட்டுடலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளைக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், நாளைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து போய் கேம் விளையாடலாம், நாளைக்கு வந்து ஃபிட்னஸ் போகலாம், நாளைக்கு ஜிம்முக்கு போகலாம். இந்த மாதிரி நாளைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற எக்ஸ்கியூஸை அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸ்கியூசஸ் கில்ஸ் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனா ஒரு சின்ன இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? கமெண்ட்ல சொல்லுங்கள்.